அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். அன்னையின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னையின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, என் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே, மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் உலகத்தில் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வுகள், உலகம் படைத்த நாள் முதற்கொண்டு இன்று வரை நடந்த அத்தனை சிறப்பான நிகழ்வுகளை தொகுத்து கணக்கிட்டு பார்த்தால் எல்லா சிறப்பு நிகழ்வுகளிலும் மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வு என்னவென்றால், இப்பிரபஞ்சத்தையும் மனுக்குலத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளே இவ்வுலகில் மனிதனாக வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். மனிதனை படைத்த கடவுள் மனிதனின் ஆசீர்வாதத்திற்காக மனிதனாக வெளிப்பட்டதே கிறிஸ்மஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் அன்பானவர்களே, நான் ஆராதனையில் சொன்ன வண்ணமாக மறுபடியும் சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய கொண்டாட்டம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரிய கொண்டாட்டம் அல்ல. கிறிஸ்தவ தேசம் என்றோ கிறிஸ்தவ மக்கள் என்றோ ஒரு குறிப்பிட்ட இனம் என்றோ அல்ல. படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும், எல்லா தேசங்களும், எல்லா இனங்களும் இணைந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை
இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆதலால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொண்டாட்டத்தில் நாமும் இணைந்து இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே அதிகமான நாடுகளில் அதிகமான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. உலக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிற ஒரு கூற்று என்னவென்றால், எத்தனையோ பண்டிகைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. மத ரீதியாக, தேசத்தின் இனத்தின் ரீதியாக பல பண்டிகைகள் இருக்கிறது. இருக்கிற பண்டிகைகளிலேயே அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய அல்லது செலவினங்களை கொண்ட ஒரு பண்டிகை என்ன பண்டிகை என்றால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. 12 மாதங்களிலே இந்த டிசம்பர் மாதம்தான் அதிகமான வருமானம் அல்லது அதிகமான செலவுகள் உடைய மாதமாக இருக்கிறதாக நிபுணர்கள் கருத்திருக்கிறார்கள். சுற்றுலா செல்கிறவர்கள் அதிகமாய் செல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. புத்தாடைகளை வாங்குவது, இனிப்புகள், பலகாரங்கள் இவைகளை கொடுப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹோட்டல்கள், ஃபங்க்ஷன்ஸ், குடும்ப சுப நிகழ்வுகள், கெட் டுகெதர், ஃபேமிலி ஒன்றாக கூடுவது, இப்படி பல காரியங்களை எடுத்துக்கொண்டால் இந்த கிறிஸ்மஸ் தினம்தான் அதிகமான செலவுகளை, வருமானங்களை உடைய ஒரு நாட்களாக இருக்கிறது. இவ்வாறு உலகிற்கே மிகவும் காஸ்ட்லியான நாட்களாக காணப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் தேவனது திட்டத்தில் காஸ்ட்லியாக இல்லை. மிக மிக எளிமையாக, வெரி சிம்பிள், தாழ்மையாக காணப்பட்டது. ஆண்டவர் இந்த பூமியிலே தம்முடைய குமாரனை அனுப்புவதற்கு தெரிந்து கொண்ட நபர்கள், தெரிந்து கொண்ட இடங்கள், பயன்படுத்தின பாத்திரங்கள், காரியங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் எளிமையானது, சாதாரணமானது. நாம் அணிந்திருக்கிற வஸ்திரங்கள் உட்பட, நம்முடைய வீடுகளில் ஆகிற செலவுகள் உட்பட மிகவும் விலை உயர்ந்த ஒரு காலமாக இருக்கிற இந்த நாட்களில் கிறிஸ்மஸுக்காக தேவன் ஏற்படுத்தின அந்த சூழ்நிலைகள் மிக மிக எளிமையாக, சாதாரணமானதாக இருந்தது. ஏன் ஆண்டவர் இப்படி எளிமையை கொண்டு வந்தார்? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் உரியவர். அவர் ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில் கடைசியாக இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனுக்கும் உரியவர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத பேத வித்தியாசம் இல்லாமல் எல்லா மனுக்குலத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரியவர் என்பதை சுட்டிக்காட்டவே ஆண்டவர் இந்த சாதாரண சூழ்நிலைகளை, நபர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு எந்த வேத பகுதியும் நான் உங்களை எடுத்து வாசிக்க சொல்ல போகிறதில்லை. ஆனால் வேத பகுதிகளுக்கு கூடாகவே நான் இந்த செய்தியை கொண்டு போகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஆண்டவரை பெற்றெடுத்த தாயார் கன்னி மரியாள் அவர்களை நாம் கவனித்து பார்ப்போமானால், அவர்கள் மிகவும் ஏழ்மையான பின்னணியை கொண்டவர்கள். ஆண்டவர் தம்முடைய பிறப்பை ஒரு குடும்பத்தின் மூலமாய் இந்த உலகத்திலே வரும்படியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். பரலோகத்திலிருந்து அப்படியே வரவில்லை, மாம்சமாக வெளிப்பட்டார். ஒரு பெண்ணின் வயிற்றில், ஒரு கற்பத்தில் ஆண்டவர் வெளிப்படும்படியாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார். அந்த பெண் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 12 கோத்திரங்களிலே சிறப்பான கோத்திரம், முதன்மையான கோத்திரம் ஆசாரிய கோத்திரம், லேவி கோத்திரம். அப்படிப்பட்ட சிறப்பான கோத்திரங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் தெரிந்தெடுத்த இந்த மரியாள் அவர்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஏழ்மையான சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எப்படி ஏழ்மையானவர்கள், சாதாரணமானவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே சில வாரங்கள் இடைவெளியிலே சுத்திகரிப்புக்காக பலி செலுத்த வேண்டும் தேவனுடைய ஆலயத்தில். அந்த தீட்டு கழிப்பதற்காக பெண்ணானவள் பிள்ளை பெற்றிற்கு பின்பாக சுத்திகரிப்புக்காக பலி செலுத்த வேண்டும். இந்த பலி ஆட்டுக்குட்டியாக, ஏதாகிலும் ஒரு காளையாக அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே லூக்கா 2:24 பார்க்கும் பொழுது, இயேசுவை பெற்றெடுத்த பிறகு மரியாள் பலி செலுத்தும்படி தேவாலயத்திற்கு போகிறார்கள். சுத்திகரிப்புக்காக. எதை கொண்டு போகிறார்கள்? ஆட்டை கொண்டு போகிறார்களா என்றால் ஆட்டை கொண்டு போகவில்லை.
அவர்கள் 2 புறா குஞ்சுகளை கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் பலி செலுத்துவதற்காக மிருகங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். லேவியராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காளையை பலியிடலாம், வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்தலாம் என்று மிருகங்களை பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். அந்த பட்டியலில் புறாவையும் இணைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் புறாவையும் என்ன செய்யலாம்? பலி செலுத்தலாம். ஏன் புறாவை பலி செலுத்தலாம்? ஒரு காளையை வாங்கக்கூடிய சக்தி, ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கக்கூடிய சக்தி எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம். மிக ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இந்த ஏழ்மையான குடும்பங்கள் பலி செலுத்தாத நிலையில் இருந்துவிடக்கூடாது. அவர்களும் பலி செலுத்த வேண்டும். குறைந்த பணத்திற்கு விற்கக்கூடிய பறவை புறா குஞ்சுகள் சுலபமாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. எதையும் வளர்க்கறது கிடையாது. அந்த புறா குஞ்சுகள் குறைந்த பணத்திற்கு விற்கக்கூடியவைகள். அந்த புறா குஞ்சுகளை பலி செலுத்தினாலேயே சுத்திகரிப்பு செலுத்தப்படாமல். அப்போன்னா ஏழ்மையானவர்களுக்குன்னு ஒரு காணிக்கையை கத்தர் வச்சார். நீ எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் வெறுங்கையா ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சகோதரனை சகோதரியே, தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வரும் பொழுது நம்ம தேவனுக்காக செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கைன்னு ஒரு பகுதி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு ஏழை விதைவை 2 காசுகளை என்ன பண்ணுறா? போடுகிறாள். எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் சரி பரவாயில்லப்பா, எக்ஸம்ஷனே கிடையாது. நீ ஒன்றும் கொடுக்குவா, நான் போயிட்டோம் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை உலக மனுஷன் சொல்லுவான், பரவாயில்லம்மா உன் கையில் ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம குறைந்தபட்ச பலியாவது கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். ஆராதனை நேரங்களில் பாடல் ஆராதனை, செய்தியின் ஆராதனைக்கு இடைவேளையில் காணிக்கை நேரம்னு இருக்கிறது. அது கண்டிப்பாய் உங்ககிட்ட பலவந்தமாய் பிடுங்குவதற்குரிய அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இந்த மரியாள் அவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களால் ஆட்டுக்கடாவையோ காளையோ பலி செலுத்த முடியாது. ஏழ்மையான பின்னணி. அதற்காக கவனம் இருந்து விடவில்லை. 2 புறா குஞ்சுகளை வாங்கி கொண்டு தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். அருமையானவர்களை, நீங்கள் லேவியராகமத்தில் நீங்கள் இதற்குரிய குறிப்புகளை பார்க்க முடியும். லேவியராகமம் 12:8 ஆண்டவர் சொல்றாரு, பலி செலுத்த முடியாத இடத்துல யாரும் பலி செலுத்தாமல் இருந்து விடக்கூடாது. 1 காசுக்கு விற்கிற அந்த சாதாரண 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? பலி செலுத்தலாம். 1 காசுக்கு 2 புறா குஞ்சுகள், அதை வாங்கி வந்து நீங்கள் பலி செலுத்தி விடலாம். அருமையானவர்களை, மரியாள் அவர்கள் இந்த புறா குஞ்சுகளை கொண்டு போகிறார்கள் என்றால் அவருடைய குடும்ப பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கொடுப்பதற்கு மனசில்லாமல் அல்ல, அவர்களுடைய சூழ்நிலையே அதுதான். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். உலகத்தில் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவரது கரத்தினாலே ஆகும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து எங்கே உட்கார வைக்கிறார்? அவர் நினைத்திருந்தால் ஒரு ராஜ வம்சத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு பணக்கார குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தது நமக்கு ஒரு செய்தியாக இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2வதான ஒரு பாத்திரம், யோசேப்பு. மரியாள் அவர்களுடைய கணவர் யோசேப்பு. யோசேப்பும் மிகவும் சாதாரண குடும்ப பின்னணி கொண்டவர். அவர் என்னப்ப தொழில் செய்தார் என்றால், அவர் ஒரு தச்சனாக, அவர் கார்பெண்டராக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்ட காலம் அப்படின்னு இருக்கிறது. 30 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பைபிளில் கிடையாது ரெக்கார்ட். ஆனால் சரித்திர குறிப்புகளிலே பார்க்கும்பொழுது அவர் தன் தகப்பனாகிய யோசேப்புக்கு தச்சனாக உதவி செய்து பல பாத்திரங்களை உருவாக்குகிற பணியிலே ஈடுபட்டார் என்று அவரை குறித்த குறிப்புகள் சொல்லுகிறது. யோசேப்பு எப்படி ஏழ்மையானவர்? இப்பொழுது நாம் ஒரு இடத்திலே பிரயாணம் செய்கிறோம் என்றால், ஒரு ஊரிலிருந்து வேற ஒரு ஊருக்கு பிரயாணம் செல்லுகிறோம் என்றால், நாம் பிரயாணம் செல்லும் பொழுதே நாம் அதற்குரிய திட்டங்களை போட்டு விடுவோம். ஆமாம் தானே? எங்கே நம்ம போய் இறங்குறோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணுறோம், நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு சொந்த பந்தம் யாராவது இருக்கிறாங்களா? சொந்த பந்தம் அப்படி யாரும் இல்லைன்னா நமக்கு தங்குவதற்கு ஏதாவது ஒரு ஹோட்டல், லாட்ஜிங் நம்ம ஏதாவது என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. டூர் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க?
எத்தனை நாட்கள் நம்ம டூர் போகிறோம், என்ன தங்குறோம், எல்லாமே அங்கே ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை வெளிப்படுகிறது. யோசேப்பும் மரியாளும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக அவர்கள் பிரயாணம் தொடங்குகிறார்கள். இந்த பிரயாணத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் இரவு நேரங்களிலே பிரயாணம் செய்ய மாட்டார்கள், பகல் நேரங்களிலே மாத்திரம்தான் பிரயாணம் செய்வார்கள். யோசேப்பு மரியாள் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். மரியாள் சாதாரண ஒரு நிலையில் அல்ல, அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் குழந்தை பிறக்கலாம் என்கிற ஒரு நிலையிலே மனைவியாகிய மரியாள் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது சாதாரணமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுக்கிற கேரை காட்டிலும் எக்ஸ்ட்ரா கேர் இந்த நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது பிரயாணம், தங்குமிடம் அனைத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். யோசேப்பு போகிறார், தங்குவதற்கு இடம் இல்லை, சத்திரத்திலும் இடம் இல்லை. அங்கே நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறவர்கள் தங்களுடைய வழி பிரயாணத்திற்காக பயன்படுத்துகிற அந்த மிருகங்களை பராமரிப்பதற்காக தொழுவங்கள் அந்த சத்திரத்திற்கு முன்னதாக இருக்கும். அந்த சத்திரத்தின் முன்னணியில் தொழுவத்தில் மரியாள் அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். பாருங்கள், ஒரு லாட்ஜிங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு இடத்தை தெரிந்தெடுக்க புக் பண்ண நடத்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் மரியாள் யோசேப்பு. அவர் யாருங்க? உலகத்தையே படைத்தவருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ளே வரும்போது எப்படிப்பட்ட நிலையில் வந்தோம்? கடன் பிரச்சனை, சிலரெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படியே கண்ணு கலங்கும், எப்பயும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல். ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இதே வேலூர் பட்டணத்தில் ஒரு டீ குடிக்க முடியாத நிலையில் நான் இருந்தேன். அடிக்கடி நான் சம்பவத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எவ்வளவு கர்த்தர் என்ன உயர்த்தினாலும் எனக்குள்ள அந்த ஆரம்பத்தை நான் மறந்துடக்கூடாது. ஆரம்பத்தை நம்ம மறந்தோம்னா பெருமை தலைக்கேறிடும். எத்தனை வருமானம் கொட்டட்டுமே, நம்முடைய ஆரம்பத்தை நம்ம மறக்கூடாது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. இத்தனை மேன்மைகளை கொடுக்கிற உயர்த்துகிற கர்த்தர் சாதாரண ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்திருக்கலாம், ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஏழ்மையின் வீட்டில் தங்கறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. இப்போது கன்சீவ் ஆகிருக்கிறாங்க நம்ம வீட்டில், நம்ம உடனே பிளான் பண்ணுவோம், எந்த ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகிறோம், எங்கே நம்ம டெலிவரி பார்க்குறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நல்ல ஒரு மருத்துவம், நல்ல ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். அதற்கேற்ற இடங்களை நாம் என்ன செய்கிறோம்? தெரிவு செய்கிறோம். ஆனால் இங்கே யோசேப்பு மரியாள் தங்கின இடத்துல எந்த ஒரு மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவச்சிகள் கிடையாது. திடீர்னு டெலிவரி ஆகுமானா உதவி செய்வதற்கு ஒரு ஏற்பாடும் கிடையாது. எவ்வளவு எளிமையான தாழ்மையான ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்பதை சற்று சிந்திக்க கேட்கிறேன். ஆமென் சொல்லலாமா? இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நான் அப்படியே மூன்றாவது நபருக்குள் போகிறேன். மரியாளும் யோசேப்பும் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்றால் நாசரேத் என்கிற ஊரை சேர்ந்தவர்கள். எல்லாவற்றுக்கும் ரெஃபரன்ஸ் உண்டு, நான் வசனங்களை சொல்வதற்கு நேரமில்லை. நாசரேத் என்கிற ஊரை சேர்ந்தவர்கள் தான் மரியாள் மற்றும் யோசேப்பு. இந்த நாசரேத் எப்படிப்பட்ட ஊர் என்றால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட, ஒரு தள்ளப்பட்ட ஒரு ஊர். ஒரு பட்டணம் இருக்கிறது என்றால் அந்த பட்டணத்திலே நிறைய முக்கியமான இடங்கள் இருக்கும். நம்முடைய வேலூர் பட்டணம் அப்படின்னா ஒரு சில இடத்தை பற்றி சொல்லுவாங்க, அது ஹார்ட் ஆஃப் த சிட்டி. பட்டணத்தினுடைய இருதயம் அதுதான். சத்துவாச்சாரி, காந்தி நகர், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்வாங்க. ஆனால் ஒரு சில இடம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்லம் ஏரியா அப்படின்வாங்க, ஒதுக்கப்பட்ட இடங்கள். அதெல்லாம் பொருளாதாரத்தில் ஜனத்தினுடைய நாகரிக காரியங்களில் இன்னும் மேலுக்கு வராத சாதாரண இடங்கள். நாசரேத் எப்படிப்பட்ட இடம்? இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சாதாரண இடம். அதனால தான் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 1:46 நாத்தான்வேல் ஒரு கேள்வி கேட்பார், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ? அப்பா, இயேசு கிறிஸ்து மேசியா ஒருத்தர் வந்திருக்கிறார்ப்பா அப்படின்னு பிலிப்பு சொல்றார். மேசியான் ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து, ரட்சகர் பிறந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார். எந்த ஊர்ப்பா அவரு? அவங்க அப்பா அம்மாவெல்லாம் நாசரேத். உடனே நாத்தான்வேல் சொல்றான், நாசரேத்தூர்லேருந்து எந்த நன்மை என்ன செய்யாது? வண்டாகாது. எவ்வளோ ஒரு அற்பமான ஊர் பாருங்க. தேவன் பூமியை படைத்தார், ஆமென் சொல்லுங்க.
அருமையான தேசங்களை படைத்தார், அழகழகான இயற்கையான பட்டணங்களை படைத்தார். ஆனால் தேவன் தான் பிறப்பதற்கு தெரிந்து எடுத்த இடம் அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு நாசரேத். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, வேதம் சொல்கிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபாய் என்றும் உள்ளது. நம்மெல்லாம் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறதுனால கடவுள் நம்மளை தெரிந்து கொள்ளுங்க, ஒரு எளிமையான தாழ்மையான சாதாரண நிலையில் இருப்பதனால கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தியை கொண்டு போகணும். பிதாவாகிய தேவன் தம்முடைய திட்டத்திலே செய்தியை கொடுப்பதற்குன்னு ஒரு பட்டாளமே வைத்திருக்கிறார். ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், அதற்கடுத்து லேவியர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களெல்லாம் யாருன்னா தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி ஆசாரியர்களுக்கு போல, தீர்க்கதரிசிகளுக்கு போகலை, வேதப்பாரகர்களுக்கு போகல, மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவருடைய செய்தி போகிறது. வானத்தில் ஒரு பிரகாசம், வானத்திலே தேவதூதர்கள் உண்டாகிறார்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் முன்னணியிலே அவரை பார்க்க முடியும். யாருக்கு செய்தி கொடுக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. அன்பானவர்கள், நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதான் அருவருப்பானவர்கள் என்ன, இருக்கிறதுலேயே லோயஸ்ட் ஒரு கேட்டகரி. ஆனால் ஆண்டவர் தம்முடைய செய்தியை கொடுப்பதற்கு பெரிய அறிவாளிகளை தெரிந்து கொள்ளல, கல்விமான்களை தெரிந்து கொள்ளல, ஆசாரிய கூட்டத்தை தெரிந்து கொள்ளல, சாதாரண அற்பமாக அருவருப்பாக நினைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பாத்திரங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கொஞ்சம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்களையும் என்னையும் ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறாருங்க. ஆமென். ஆண்டவரை துதிக்க, பாட, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மெல்லாம் அறிவாளிகளா? நம்மெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஹீரோயிசத்தில் இருக்கிறவர்களா? இல்லை இல்லை. தள்ளப்பட்ட நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல ஆண்டவர் இதற்கு பதிலை சொல்லுகிறார். ஏன் நான் இப்படி தெரிந்து கொண்டேன்? மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை வெட்கப்படுத்த இல்லாதவைகளையும் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென் சொல்லலாமா? அருமையானவர்களே, நம்மை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு காரணம் என்ன? நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நம்ம பேர் அல்ல, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். ஹல்லேலூயா. இன்னும் நான் 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். நபர்களை மாத்திரமல்ல, இடங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் பிறந்த இடம் ஒரு தொழுவம். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த தொழுவத்தில் தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். அப்போ தொழுவம்னா என்ன இடம்? நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறவர்கள் தங்குவதற்கு சத்திரங்கள் இருக்கும். அந்த பிரயாணம் பண்ணுறவங்க தான் சத்திரத்தில் தங்குவாங்க. அவங்க ஏறி வந்த மிருகங்கள் அந்த சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு முன்னணன் இருக்கும். அந்த இடத்துல ஏராளமான கோவேறு, கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அந்த மிருகங்களை பராமரிப்பதற்குன்னு அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொடுக்கறது, புல்லை போடுறது எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு முன்னணை, அது ஒரு தொழுவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? சத்திரத்திலா? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையா? தொழுவத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே 2 நாய் இருந்தால், ஒரு 4 பூனை இருந்தால், அந்த வீட்டுக்குள்ளே அப்படி காலடி எடுத்து வைக்கும்போதே நம்முடைய மூக்கு என்ன ஆகும்? ஸ்மெல் பண்ண முடியுமா? முடியாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும். தொழுவத்தில் என்ன ஸ்மெல் இருக்கும்? ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்குமா? உலகத்தை படைத்தவருங்க, ஆனால் தான் பிறப்பதற்கு சாதாரணமான தொழுவத்தை தெரிந்தெடுத்தார். ஆமென். கொஞ்சம் சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலே ஸ்பான்சர் பண்ணும். நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல அந்த பேபி கிட்டு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் பண்ணும். அரசாங்கங்கள் என்ன செய்யும்? குழந்தை ஒரு விசேஷ நாளில் பிறந்தால் அதுக்கு மோதிரம் போடும். அதுக்கு என்னென்ன, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன கனப்படுத்தணுமோ எல்லாத்தையும் கனப்படுத்துவார்கள்.
பொதுவாக குழந்தைகள் பிறந்தால் அவர்களை ஆரோக்கியத்திற்கும் அவர்களை கனப்படுத்தும் விதமாக அது ஒரு வெள்ளை துணியிலே சுற்றி அவர்கள் அந்த குழந்தையை வைப்பார்கள். மாத்திரமல்ல, அரச பரம்பரையில் ஐஸ்வர்யவான்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தலையில் ஒரு கிரீடம் போன்ற துணியிலான ஒரு கிரீடத்தை வைப்பார்கள். குழந்தை போகும் பொழுதே அந்த குழந்தை ஒரு கம்பீரமாக கெத்தாக இருக்கும். பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கும் இந்த குழந்தை பெரிய வீட்டு பரம்பரைப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல அதற்குரிய எந்த ஒரு குழந்தைக்கான ஒரு கிட் கிடையவே இல்லை. சாதாரண துணிகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தூதர்கள் சொல்கிறாங்க, அந்த முன்னணியில் ஒரு துணியில் சுற்றி இருக்க நீங்கள் பார்ப்பீங்க. சிம்பிள், ரொம்ப எளிமையாக. அவர் தான் சகலவற்றையும் படைத்தவர். படைத்ததெல்லாம் தனக்காகவே படைத்தார். ஆனால் இந்த உலகத்துக்கு வரும்போது எதையுமே சிறப்பானதுன்னு எடுக்காமல் எல்லாவற்றிலுமே அவர் எளிமையாக சாதாரணமான நிலையிலேயே அவர் கடந்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிறந்த ஊர் பெத்லஹேம். பெத்லஹேம் இது ஒரு தலைநகரம் அல்ல. இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி, தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை. இந்தியாவில் சிறப்பான தலைநகரங்கள் பாம்பே, கொல்கத்தா, இன்னும் பல விதமான இடங்கள் இருக்கிறது. ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஊர் இன்றைக்கி மனிதர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள், நாங்கள் சிறப்பான இடத்துல தங்கணும். ஆனால் ஆண்டவர் பிறப்பதற்கு தெரிந்தெடுக்கிறார் பெத்லஹேம். இது ஒரு பட்டணம் கிடையாது. இது மகிமையான தேவாலயம் இருக்கக்கூடிய ஒரு எருசலேம் அல்ல, புண்ணிய பூமி அல்ல. இன்னைக்கு உலகம் 7 அதிசயங்கள்னு 7 இடங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். செத்து போன ஒரு லேடிக்கு கூட என்ன இடம்? உலக அதிசயத்தில் ஒன்று. ஆனால் நமது ஆண்டவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இந்த பெத்லஹேம் 7 அதிசயங்கள் ஒன்றா இருக்கா? இல்லைங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பெத்லஹேமில் தான் மேய்ப்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள். இந்த மேய்ப்பர்கள் அதிகமாக இருக்கிற குடியிருக்கிற இடம் இந்த பெத்லஹேம். இந்த பெத்லஹேம் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இருக்கிறதுலையே ஒரு தேவையில்லாத ஒரு ஊர். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம நல்லா வளர்ந்துட்டோம்னா, நல்லா படிச்சுட்டோம்னா, நல்ல வசதி வந்துச்சுன்னாப்பா இந்த ஊர் எனக்கு ஸ்தோத்திரம் செட் ஆகலை, போகிறாங்க வேற ஒரு ஊருக்கு. நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி போகிறோம். இயேசு தெரிந்தெடுத்தார் பெத்லஹேம். ஹல்லேலூயா. அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன இடங்களெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கலாம். இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, இயேசுவானவருக்கு ரொம்ப நாள் ஆசை. நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குல்ல. ஆண்டவரே சொல்கிறார், எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன். எதில் தெரியுங்களா? 12 சீஷர்களோடு ஒரு விருந்து. 12 சீஷர்களோடு ஒரு விருந்து, ஒரு ராபோஜனம். இந்த விருந்துக்காக நான் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கிறேன். அந்த ஆசையாக இருக்கிற ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஒருவன் தன்னுடைய வீட்டை கட்டி அதனுடைய மேலறையை ஃபங்க்ஷன் ஹாலாக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அந்த ஹாலை இரவலாக வாங்குகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப நாள் ஆசைங்க அவருக்கு. அவரே சொல்கிறார், நான் ஆரம்பம் முதற்கொண்டு இந்த போஜனத்தை புசிக்க, உங்களோட புசிக்க ஆசையாக இருந்தேன். ஆனால் அவருக்கு ரொம்ப மனசில் இருந்த ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இடம் கிடையாது. ஒருத்தனுடைய வீட்டை வாடகைக்கு இரவலாக வாங்க வேண்டிய அளவுக்கு அவர் காணப்பட்டார். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து மரித்தார் பாருங்க. மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் என்ன தெரியுமா செய்வாங்க? ஐஸ்வர்யான்கள், ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெட்டியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் மரித்தால் இந்த பெட்டியில், இந்த இடத்தில் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். இப்போ நம்ம கல்லறைக்கு புக் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஏன்னா இடம் இல்லை, இடம் காலி ஆகிடக்கூடாதுன்னு 1 2 3 4 அடுக்குன்னு போட்டு என்ன பண்ணிடுறோம்? புக் பண்ணிடுறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு மலையே வாங்குவாங்க கல்லறைக்காக. இடம் அங்கே தாராளமாக இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யவான்கள், ராஜாக்கள் எல்லாம் தாங்கள் மரித்தால் அடக்கம் செய்வதற்கு இடத்தை, மலையை வாங்கி வைத்திருப்பார்கள். இயேசு மரித்தார், அவரை அடக்கம் செய்வதற்கு இடமில்லை. துன்மார்க்கரோடு அவரை அடக்கம் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அவர் மரித்த பொழுது அந்த ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில், சீமோன் தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறையில் இயேசு கொண்டு போய் வைக்கப்பட்டார். அது கூட அவருக்கு சொந்தமானது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நரிகளுக்கு குழி இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, மனுஷகுமாரனுக்கோ. பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் முடிக்கிறேன். இவ்வளவு எளிமையை ஏன் நான் இவ்வளோ பட்டியலிடுறேன்? இன்னும் சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம் நிறைய. மோசேனுடைய கோலை வச்சுக்கிட்டு பார்வோனுடைய செங்கோலை அதிர பண்ணினார். மோசேனுடைய கையில் இருக்கிற கோல் ஆடு மேய்க்கிற கோல்.
பார்வனுடைய கையில் இருக்கிற செங்கோல் வந்து தங்கத்தினால் ஆன விலையேற பெற்ற அதிகாரமுள்ள கோல். எந்த கோல்ப்பா பவர்ஃபுல்லு? அந்த செங்கோல் கிடையாது, மோசே கையில் இருந்த அந்த குட்டி குச்சி. ஹல்லேலூயா. தாவீது கையில் இருந்த அந்த சின்ன கூழாங்கல் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. அந்த சின்ன பையன் வைத்துட்டு இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு அற்புதமா 5000 பேரை திருப்தியா போஷிக்கிற ஒரு ஆகாரம். ஹல்லேலூயா. பட்டியலிட்டுட்டே போலாம். ஆண்டவர் பயன்படுத்தினது இடங்கள், மனிதர்கள், பொருட்கள் எல்லாமே சிம்பிளா, ஏழ்மையா. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஏன் இப்படி மகிமையான தேவன், பெரிய தேவன் சாதாரண இடங்களை தெரிந்தெடுத்தார், சாதாரண பொருட்களை பயன்படுத்தினார், சாதாரண மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தார். ஒரு செய்தியை கொடுக்க உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒளி இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுவே மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். சகோதரனை, சகோதரியே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வெறுமையை, உங்களுடைய சிறுமையை, உங்களுடைய குறைவை கர்த்தரிடம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய இடங்களிலே இருக்கலாம். ஆனால் உங்களை உயர்த்த கர்த்தரால் முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சாதாரண மனிதர்களை தெரிந்து கொண்டு அசாதாரண காரியங்களை செய்தார். சாதாரண இடங்களை தெரிந்து கொண்டு ஓதை மேன்மையான இடங்களை மாற்றினார். உங்களையும் தெரிந்தெடுத்து சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவர் நினைத்திருந்தால் பணக்காரர்களை, ஞானிகளை, பலவான்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் ஒன்றுமில்லாத நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, காரணம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் நானே. ஹல்லேலூயா. யாவரையும் ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் நானே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்கல. உங்ககிட்ட இருக்கிற அந்த எளிமை, தாழ்மை, அந்த சிம்பிள், இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு விலையேற பெற்ற பல காரியங்களை வாங்க, அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆனால் மறந்து விடாதீர்கள், நம்முடைய தேவன் எளிமையின் தேவன், நம்முடைய தேவன் தாழ்மையை விரும்புகிற தேவன், அந்த இடத்துல தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ராஜா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ராஜா வாழ்க 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 வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன் நாமம் வாழ்க. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிறப்பை நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். எவ்வளவு எளிமையாய், எவ்வளவு தாழ்மையாய், சாதாரண மனிதர்கள், சாதாரண இடங்கள், சாதாரண பொருட்கள், ஆனால் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தின. கரங்களை உயர்த்தி எங்களையும் வெறுமையாக்குகிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லப்பா, நாங்கள் வெறுமையானவர்கள், சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள், தாழ்மையானவர்கள். உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்கு எங்களை தெரிந்தெடுத்த தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவர். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த சந்தோஷ செய்தி பரவட்டும். யாவரும் உம்முடைய அன்பை உணரட்டும். இந்த முழு உலகத்திற்கும் நீரே ஆண்டவர்.
ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கோ இனத்திற்கோ மதத்திற்கோ அல்ல, எல்லா ஜனத்திற்கும் நீரே ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்த யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.